என்னப்பனே செல்வச் சந்நிதியானே அன்னதான கந்தனே அருள் புரிவாயே. பாரெங்கும் ஒலிக்குதப்பா வீரபாகந்தூது சென்ற காலடி கல்லோடையிலே பதிந்தது அற்புதம். சந்திக்கால பூஜை புனித வேளையிலே வள்ளி ஆற்றங்கரையில் வேல் நின்றதப்பா. சித்தர் முனிவர் தவம் செய்த தலம் பூவர சமரமே தலவிருட்சமாம். அங்கு அருள் கொடுத்த சந்நிதியானே உன் திருவுருவம் பக்கற்கு காப்பானே. சோழகுலோத்துங்கன் ஆட்சி காலத்திலே கருணாகர தொண்டமனாறு வெட்டினான். அந்த ஆற்றங்கரை புனித நிலமாய் உன் புகழ் என்றும் பரவியது நாதா. போர்த்துக்கேயரும் ஒல்லாந்தரும் சிதைத்தாலும் பக்த கதிர்காமர் மீண்டும் எழுப்பினான். பூஜை செய்ய உரிமை தந்தவனே மந்திரமின்றி வாய்துணியால் பூஜை நடந்ததப்பா. கதிர்காம கந்தனே நீயும் சந்நிதியானே ஒரே முருகனின் இரு முகமாம் நாதனே. அன்னதான பணியில் எப்போதும் முன்னானே பக்தர்க்கு அருள் தரும் அன்னதான கந்தனே. பொங்கல் அமுது படைத்து 65 எண்ணிக்கையோடு வழங்கும் அருளினால் தோன்றிய அற்புத மரபு இன்றும் நிலைத்திருக்கும் உன் புகழ் வினைப்பா. பூஜை முடிந்ததும் அசரீரி வாக்கு கதிர்காமா நீ எடு நான் தருகிறேன் என்றது. திருநீரு பகிர்ந்த மரபு பிறந்தது. சந்நிதியானே உன் சித்திரம் பெரிது. ஆலய தேர்வடம் கடலில் தோன்றியது. அற்புத காட்சியாய் பக்தர் வியந்தார்கள். இலங்கை முழுதும் புகழ் பெற்ற சந்நிதி. நல்ல காரியங்கள் இங்குதான் தொடங்கும். என்னப்பனே செல்வச் சந்நிதியானே இலங்கை முழுதும் புகழ் பெற்ற நாயகனே அன்னதான கந்தனே கருணை தருவாயே அருள் புரியும் முருகனே. எங்கள்